அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஷூட்டிங் வந்தார். ஓகே. நான் நடிக்க அவர் யாருன்னே தெரியாது. தம்பி உட்காருப்பா அப்படின்னேன். எனக்கு தெரியலையா நான் வாட்டர்மெலன் ஸ்டார்னாரு. என்னது வாட்டர்மெலன் ஸ்டாரா? நான் 100 படம் நடிச்சிட்டேன். என்னையே ஸ்டார் லண்டன் ஸ்டார் எனக்கு ஒரு பேர் இருக்கு. அது வந்து மக்கள் வச்ச பேர். 100 படம் நடிச்சது என்னையே தெரியல. உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டார். வந்தோடனே என் சேனல் கொஞ்சம் பேசுறதுக்கு வாங்க என்ன பிரச்சனைன்னு நான் விஜயா வந்து அந்நியன்னு சொன்னார் ஆர்வத்தில். நான் சொன்னேன் இவ்வளோ ஆர்வம் உனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன் ஒரு மனிதன் தன்னிலை அறியாமல், அதுக்கு யார் சொன்னா ஐன்ஸ்டீனை சொல்லலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் மிதக்கிறது கப்பல் ஆர்கிமிடிஸ் சொல்லுவாரா, தத்துவத்தை சொல்லுவார். ஆனால் அது ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி நான் நடிகர்னு தன்னைத்தானே புலம்பும் ஒரு பித்தன் அவன். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ, நடிச்சு வரல, படங்கள் வரல, ஒரு ஷாட் வச்சா அவர் ஒரு 15 டேக் வாங்கினாரு. எனக்கு அவர் மேலே வந்து பரிதாபமாக இருந்துச்சு. இருந்தாலும் தன்னை அறியாமல் புலம்பும் ஒரு நடிகை பித்தன் தான் சொல்லுவேன். அது வந்து சொல்லுவோம்ல, கோயிலில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார், நமச்சிவாயிரவங்க. அவர் சிவனை கண்டாரோ இல்லையோ, ஆனால் சிவன் பித்தன். அது மாதிரி அவர் ஒரு பித்தனாக வரலாம். நல்லா இருக்கட்டுமே. ஒரு நடிகர் அப்படி வந்து அது சினிமாக்குள்ளே வந்தோன்னா அதுக்கப்புறம் செதுக்குவாங்க. அந்த செதுக்கிறத தாண்டி வரலாம். பிக் பாஸ் எனக்கு என்ன பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க. யார் வந்தாலும் சினிமாவில் வாழ்க அப்படிங்கிறது என் எண்ணம்.